ஹாய் ஹலோடா ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை லவ் இஸ்ன்ட் வேல்யூ ஃபார் யூவோட போனஸ் பார்ட் தான். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனை பார்த்தோன்னா ஒரு மனுஷன் வந்து ஆஃபீஸில் அவனோட கம்ப்யூட்டர் முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கா. ஸோ இப்போ ஒர்க் பண்ணும்போது அவன்கிட்ட யாரோ வரா, ஏ ஜங்குக் ஜங்குக் என்ன சிவா, எதுக்கு நீ இப்போ இங்கே வந்திருக்க? இன்னும் எவ்வளோ நாள்டா வீட்டுக்கே வர மாட்டேங்கிற? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ்லேயே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன எல்லோரும் என்னை இங்கேயும் சொல்கிறப்போ போ வீட்டுக்கு போ, ஆனால் நீயே வர மாட்டேங்கிற. என்ன தான் உன் மனசில் நினச்சிட்டு இருக்க? ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? அதுக்கு ரீசன் எனக்கு தெரியும், நான் ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன். சரி எனக்கு புரியுது, ஆனால் 3 வருஷம் ஆயிடுத்துடா. இன்னுமா நீ நினைக்கிறதே அவங்க உன்னை தேடி வருவான்னு நினச்சிட்டு இருக்க? அவள் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ அவன் உயிரோடு இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா நமக்கு அதே தெரியாது. நீ 3 வருஷமாக அவன் வாழ்க்கையை கெடுத்துருக்க. சுகா என்ன போதும், நீ ரொம்ப பேசிட்ட. தேவன் பற்றி அதெல்லாம் பேசாத. அவன் உயிரோடு தான் இருப்பான். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவன் என்னை தேடி வருவான். என் மனசில் தோணுது, அவன் எங்கே என் பக்கத்தில் தான் இருக்கான். ஆனால் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சிட்டு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். சரி இருக்கட்டும், நான் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும். ஆனால் எனக்கு அதுக்காக தண்டனை 3 வருஷமாக கொடுத்துட்டுருக்காடா. நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கு வலிக்காதா? எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா? ஒரு நைட்டு நான் தூங்கவே முடியலடா. நான் என்ன பண்ணுறது சொல்லு? என்னால் கொஞ்சம் கூட அவனால் விட்டு இருக்க முடியல. அவன் எப்படி தான் இருக்கான்னு எனக்கே தெரியல. சரி ஜங்குக்கு, எனக்கு புரியுது உன்னோட வேதனை கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் இதில் நீயும் பண்ணது தப்பு தானே. அப்போவே தலைப்பாடாக அடிச்சுட்டாங்க. இருக்கும் போதே சந்தோஷமாக நீ தானே சொல்லினே இருப்பா, போயிடு செத்துரு, பார்த்தியா இப்போ என்ன ஆச்சு? சுகா எனக்கு எல்லாம் புரியுது சுகா, பட் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரியாது. ஆனால் எனக்கு இன்னொரு சான்ஸ். ஜங்கு அவனுக்கு ஏற்கனவே நிறையா வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டான், ஆனால் நீ தான் திருந்தவே இல்லை. சுகா ப்ளீஸ் சுகா, ஏதாவது பண்ணு சுகா. ஜங்கு நான் அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். அவனை மருந்துடு எப்படியாவது. நீ அவனை மறுக்கிறது தான் உனக்கும் நல்லது, உன் உடம்புக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். உன் உடம்பை பார்க்குறிய என்ன மாதிரி ஆகிட்டு. இப்போலாம் நீ சரியாக சாப்பிட்றதே இல்லைடா. எனக்கு பயமாக இருக்குடா. இன்னும் ஏன் இப்படி இருக்க போகிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல ஜங்கு. நீ நல்லா இருந்தால் தானே. உன் அம்மா அப்பாலாம் என்னடா நினைக்க போகிறா? ஆண்டி தினமும் என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கா. சுகா ஜங்குக்கு என்னாச்சு சுகா, ஏன் வீட்டுக்கெலாம் வர மாட்டேங்கிறா, என்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா, அவரோட அப்பா கிட்டேயும் பேச மாட்டேங்கிறா, ஏன்டா இப்படி இருக்கா? இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு உன் அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்திருக்கா. இப்படி தான் தேவங்க இருக்கும்போது அவனையும் கஷ்டப்பட்டுருந்தா, இப்போ நீயும் கஷ்டப்பட்டுருக்கா. ஏன்டா இதெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கை ஏன் பண்ணிட்டு இருக்கோம்? உன் வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை ஜங்கு, அது நல்லா சந்தோஷமாக இருடா. அதை வச்சுட்டு சுகா என்னால் முடியல சுகா, நான் அப்படியே சாகணும்னு எனக்கு தோணுது சுகா. அவன் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல சுகா. சரி எனக்கு புரியுது ஜங்கு, நான் இவ்வளோதான் சொல்ல போகிறேன். நீ எப்படியாவது மூவ் ஆன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வா. முதல்ல உங்கள் அம்மா அப்பாவை பாருடா. முதல்ல நல்லா சாப்பிடு, ஓகே? சரி சுகா, சரி நான் போயிட்டு வரேன். நான் என்ன சொன்னேனோ அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி சுகா. ஸோ அப்படியே சுகா வந்து போயிடா. ஸோ ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சுருக்கா. ஸோ இப்போ அடுத்த சைட் நம்ம பார்த்தோன்னா இப்போ ஒரு கிளாஸ் ரூம் தான் காட்டிருக்காங்க. அந்த கிளாஸ் ரூமில் வந்து நிறைய சின்ன பசங்க சண்டை போட்டுருக்காங்க, சிரிச்சுட்டுருக்காங்க, சில பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஹே கிளாஸ், பி சைலண்ட். கிளாஸ் தேங்க் சார். கிளாஸ் எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க. தேங்க் சார், அவன் தான் என்ன அடிக்கணும். ஜான், நீ ஏன் சாத்விக் அடிக்கிற? இல்லை சார், நாங்கள் ஒன்றும் அடிக்கலை சார், இந்த சாத்விக் தான் என்ன அடிச்சுருக்கா. சாத்விக் நீ அடிச்சியா என்ன? இல்லை தேங்க் சார், நான் அடிக்கலை சார், அவன் தான் என்ன அடிச்சுட்டு இருந்தான். பாருங்கள் இப்போ கூட என் காலர் அவன் தான் பிடிச்சிருக்கான். ஜான், நீ அவனோட காலர் பிடிச்சிருக்க? இல்லை தேங்க் சார், நான் ஒன்றும் அடிக்கலை தேங்க் சார். சரி 2 பேரும் இப்போ சண்டை போடாதீங்க, ஓகே? இப்போ 2 பேரும் போய் தனித்தனியாக உட்காருங்க. சரி தேவாங்க சார். ஸோ அப்படியே தேவாங்க வந்து அவங்க பிடிச்சி விட்டுடா. ஸோ தேவாங்க அப்படியே கிளாஸ் எடுத்துருந்தா. ஸோ கிளாஸ் இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது ஏபிசிடி, ஓகே? ஸோ எல்லோரும் கிளாஸை நல்லா கவனிக்கணும், ஓகே? ஸோ எல்லோரும் போர்டு பாருங்கள். ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள், ஓகே? எல்லோரும் சொல்லணும் சேர்ந்து, ஓகே? ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், பி ஃபார் பால். சுற்றியாங்க அப்படியே கிளாஸ் நடத்திருக்கா. ஸோ அவன் கிளாஸ் நடத்தின்னு இருக்கும் போது திடீர்னு நடுவில் யாரும் வராது. மிஸ்டர் தேவன், சொல்லுங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா? வாங்க. வர. ஸோ தேவன் வந்து அப்படியே ஓகே எல்லோரும் படிச்சுட்டு நான் வந்துடுறேன், ஓகே? ஓகே சார். ஸோ தேவன் வந்து வெளியே வரான். சொல்லுங்கள் மிஸ்டர் ராஜ், என்ன வேணும்?
மிஸ்டர் தேவ், உங்களை பார்க்குறதுக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்கார். வரேன். எங்கே இருக்கார்? அவர் வெளியில் தான் இருக்கார், நம்ம ஸ்கூல் வெளியில். சரி, நான் வரேன், நீங்கள் போங்க. சரி, தேவ் வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ தேவ் வந்து அப்படியே போகிறா. ஸோ போய் பார்க்கும்போது, ஜிமின் நீயா? ஸோ ஜிமின் வந்து தேவ் பக்கத்துலேருந்து அப்படியே ஒரு ஸ்லாப் அடிச்சிடுறான். என்ன தேவ், என்ன மனசில் நினச்சிட்டு இருக்க? என்ன யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதான் என்ன? ஜிமின், நீ எப்படி ஜிமினிங்க? அப்புறம் நான் எப்படி இல்லாமல்? என்ன தேவ், நான் என்னடா தப்பு பண்ணேன்? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லு. 3 வருஷம்டா, 3 வருஷம் உன்னை தேடினேண்ணா. என்னடா எங்களையும் மறந்துடணும்னு நினச்சியா நீ? நான் என்னடா தப்பு பண்ணேன்? இல்லை ஜிமின், நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஜிமின். நான் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்டா. எனக்கு வாழவே பிடிக்கல. அதனால தான் நான் இந்த மாதிரி இங்கே எல்ஏல வந்துட்டேன். ஆமாடா, தேவ் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சண்டேக்கு அப்புறம் எல்ஏக்கு வந்துட்டான் அவன். தேவ், எனக்கு தேவ் கொஞ்சம் கூட புரியல தேவ். நீ அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லலை, என்கிட்ட கூட சொல்லலை. நீ சொல்லாமல் எப்படிடா எல்ஏக்கு வந்த? தேவ் சொல்லு தேவ். ஜிமின், மன்னிச்சிடு ஜிமின், எனக்கு ஒன்று ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியுது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. 3 வருஷம் முன்னாடி நான் எல்லைக்கு எப்படி வந்தேன்னு நீ கேட்குறீங்களா? 3 வருஷம் முன்னாடி. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். ஸோ தேவங்க இப்போ லெட்டர் எழுதிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வரேன். ஜங்கு, நீ என்னை அவ்வளோ வெறுக்கிறீங்கள? சரி ஜங்கு, நீ சந்தோஷமாகவே ஒரு வாழ்க்கை பார்த்து நான் எங்கேயாவது போயிடுறேன். ஸோ தேவங்க அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அவன் கொஞ்சம் நேரம் நடக்கிறான். அப்படியே நைட் ஆகிடுறது. அவன் நடந்துடுறது ஒரு இடத்துல உட்காந்துடா பெஞ்சில். ஸோ அப்படியே அங்கேருந்து ஒரு பையன் பார்க்கலாம். இவன் தேவங்க மாதிரி தானே இருக்கான். தேவங்க என்ன பக்கத்தில் போய் பார்க்கலாம். அந்த பையன் தேவங்க பக்கத்தில் வர. நீ தேவங்க தானே? ஆமாம், நான் தேவங்க. நீங்கள் யாரு? நான் மோகன்டா. நம்ம எல்லோரும் ஒரே காலேஜில் படித்தோமே, நான், நீ, ஜிமின். மோகன் நீயா? ஆமாம் தேவங்க, நான் தான். எப்படி இருக்க நீ? ஏதோ இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். ஆனால் நீ என்ன இந்த நைட்டு இங்கே பெஞ்ச் பக்கத்தில் உட்காந்துருக்க? இது என்ன பேக்? எங்கே போயின்ட்டுருக்க? மோகன், நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லித்தேன், என்னாச்சு? உன்னோட ஃப்ரெண்டாகவே நினச்சி சொல்லு. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானேடா. என்னடா அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்டும் இல்லை. எங்கே நீ என்ன போன? என்ன ஆச்சு கிட்ட? ஜிமின் கூட கிட்ட நான் பேச முடியல. சொல்லி என்ன ஆச்சு? மோகன், எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுத்துடா. எனக்கு கல்யாணம் ஆயிட்டா? சந்தோஷமான விஷயம் தானே. அதையும் மூஞ்சி சுழிச்ச மாதிரி சொல்கிறேன். இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் 2 மாதம் முன்னாடி தான் நடந்தது. ஆனால் கல்யாணம் எல்லார் கல்யாணமும் இருக்கிற மாதிரி நார்மல் கல்யாணம் நடக்கலைடா. அப்புறம் என்ன மாதிரி கல்யாணம் ஆச்சு? இல்லைடா, நார்மலாக அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் நான் கட்டின்னு இருந்த அந்த பையன் வந்து என்கிட்ட கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை. யார் அந்த பையன்? அவன் பேர் ஜங்குடா. ஆனால் அவனுக்கு எனக்கு தினம் ஒரு சண்டைடா. அவனுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக கூட. என்னை எப்போ பார்த்தாலும் போயிடு, செத்து தொலை, இந்த மாதிரி ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிட்டு இருக்காண்டா. நான் என்ன பண்ணதுன்னு தெரியல. ஆனால் நேற்று நைட்டு எங்களுக்குள்ளே எல்லாம் நடந்தது ஃபஸ்ட் டைம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் காலையிலேருந்து நான் எதுவும் ஸ்லட்டு மாதிரி அவன்கிட்ட பிஹேவ் பண்ணி அவன்கிட்ட என்னை லவ் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்காடா. எனக்கு என்ன பண்ண சொல்ல, எனக்கு இந்த வாழ்க்கையே சுத்தமாக பிடிக்கலடா. அதனால தான் நான் பேக் எடுத்துகிட்டு அவனுக்கே தெரியாமல் வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் எங்கேயாவது போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன்டா. தேவன், என்ன தேவன், அவங்க இப்படிலாம் பேசுகிற? புருஷன் பொண்டாட்டின்னு சண்டைலாம் வரும் தான் தேவன். அதுக்காக நீ இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்க. இது உனக்கே நியாயமாக இருக்கா என்ன? இல்லை மோகன், உனக்கு தெரியாது அவளை பற்றி. அவன் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசுவான். ஆனால் நானும் படும்போது என்கிட்ட சந்தோஷமாகவே பேச மாட்டேங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கடிச்சு கொட்டின்ட்டே இருக்காண்டா. உனக்கு அவனை பற்றி சுத்தமாக தெரியாது மோகன். ஒரு நாள் கூட இல்லை நாங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசி நார்மலாக கப்பல்ஸ் இருக்கிற மாதிரி. அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்துட்டேன் மோகன். எனக்கு வேறு வழி தெரியல. இப்போ நான் எங்கே போகணும், யார்கிட்ட போகணும் எனக்கு சுத்தமாக தெரியாது. சரி தேவன், எனக்கு இன்னொரு கஷ்டம் எல்லாம் புரியுது. நான் வேணும் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன ஹெல்ப்மான்னு சொல்லு. நான் வந்து இப்போ எல்ஏ தான் நைட்டு கிளம்பின்னு இருக்கேன். ஸோ நீயும் வந்தீங்கன்னா வா, நம்ம 2 பேரும் எல்ஏ போல. எனக்கு அங்கே டீச்சர் ஜாப் கிடச்சிருக்கு. வா, நான் உனக்கும் அங்கேயே டீச்சர் ஜாப் வாங்கிவிடுறேன். நீயும் அங்கேயே என் கூட சந்தோஷமாக ஒரு வீட்டில், இல்லை நம்ம தனி வீட்டில் இருக்கிற, எதுக்கு தனி வீட்டு வா, நம்ம ஒரே வீட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில். ஓகே, நீ என் ஃப்ரெண்டு தானே? மோகன், நிஜமாவா? ஆமாம் தேவன், நிஜமாவே நீ என் கூட கண்டிப்பாக இருக்கிற. ஓகே, உனக்கு ஏதாவது இந்த ரெண்ட் பே பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தது, நீ வந்து ஒரு சேலரியிலேருந்து எனக்கு ரெண்ட் பே பண்ணிக்கோ. மோகன், நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாம் தேவன், நிஜமாக தான் சொல்கிறேன். வா, நீ வா, ஏந்திரிச்சு வா. எனக்கு உன் கஷ்டம் எல்லாம் புரியுறது. ஓகே, நீ வா. இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது. எதை நினச்சி நீ கவலைப்படாத. சரி மோகன்,
நீ எனக்கு இது ரொம்ப பெரிய உதவி பண்ணிக்க, நான் கண்டிப்பாக உன்னை மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். என்ன தேவை இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை பேசாத, ஓகே? நீ யார்? என் ஃப்ரெண்டு தானே, ஒன்றை நான் பார்த்துக்காம வேறு யார் பார்க்க போகிறேன்? சரி வா கிளம்பு. உனக்கும் எனக்கும் தவிர வேறு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. சரி தேவங்க, நான் யார்கிட்டையும் சொல்லலை. அப்படி தான் நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து எல்லைக்கு இங்கே வந்துட்டோம் ஜிமின். இதில் தான் நடந்தது. ஸோ ஜிமின் வந்து எல்லார்கிட்டையும் ஷாக் ஆகிட்டா. என்ன தேவன் என்னடா பண்ணியிருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. மோகனை நம்பினிய, இந்த ஜிமின் உயிரோடு இருக்கான்னு ஏன்டா நம்பலை? எனக்கு புரியாது உன் வாழ்க்கை இப்படிலாம் போடுது. ஆனால் ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. எனக்கு புரியுது ஜிமின், நான் உன்கிட்ட சொல்லணும்ல இல்லை, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம் கொடுக்கணுக்காக தான். அதுவும் இல்லாமல் நான் உன்கிட்ட சொல்ல போய் நீ ஏதாவது சுகா கிட்ட சொல்ல போய், சுகாவும் ஜங்கு கூட ஃப்ரெண்டு தானே, ஜங்கு கிட்ட அவன் அதாவது ஒளரி கொட்டு. எனக்கு இனிமேல் அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை ஜிமின், புரிஞ்சுக்கோ ஜிமின். சரி சரி சரி, நீ ஏதோ இங்கே வந்துட்ட, ஆனால் வா இப்போ நம்ம கொரியா போகலாம். இல்லை ஜிமின், அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சாரி ஜிமின், என்னால் அங்கே கொரியா திரும்ப வர முடியாது. நான் என் வாழ்க்கையை இங்கே பார்த்துக்கிறேன்டா. ஏதோ நார்மலாக பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இது போகுதுடா, ஏதோ என் வாழ்க்கை போடுது. ஸோ ப்ளீஸ் என்னை அங்கே அழிச்சுன்னு வரணும் நீ மைண்ட் செட்டில் எழுதினா ப்ளீஸ்டா, என்ன அங்கே நான் கொரியாவுக்கு வரமாட்டேன். என்னால் முடியலடா. அந்த பாஸ்ட்லாம் ஒரு வாட்டி நினச்சி பார்க்கும்போது என்னோட உயிர் இருக்குடா, அப்படியே பயமாக இருக்குடா, கையில் பிடிச்சுன்னு தாங்கிட்டு இருக்கேன்டா. எப்போ இந்த உயிர் போயிடும்னு நினைக்கும் போது ஜம்முக்கு என்ன உனக்கு தெரியுமா, என்னை மென்டலி டார்ச்சர் பண்ணுறாடா. ஒரு வாட்டி நீ செத்துருன்னு சொல்லும்போது எனக்கே தோணுதுடா, என்னடா தேவன் நீ அப்படி என்னடா தப்பு பண்ண? ஒரு ஜஸ்ட் ஒரு மேரேஜ் தானே பண்ண, அந்த தப்புக்காக வந்து இவன் நீ செத்துருன்னு சொல்லுன்றதா இல்லை அவனை நான் தெரியாமல் யூஸ் பண்ண மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதா? உனக்கு தெரியுமா ஜிமின், நான் போய் அவன்கிட்ட இல்லை எனக்கு செக்ஸ் பண்ணணும் என்கிட்ட வா அந்த மாதிரி ஒரு நாள் கூட நான் பண்ணது இல்லைடா. ஏதோ அன்றைக்கி நைட்டு அவன் தாண்டா குடிச்சிட்டு வந்தான். அவன் குடிச்சிட்டு வந்து அவன் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதான். ஆனால் நியாயமாக பார்த்தா நான் தாண்டா கோவப்படணும். ஆனால் அவன் அங்கே பட்டினால காலையில் எனக்கு சுத்தமாக முடியல ஜிமின், ப்ளீஸ். என்னால் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல ஜிமின், ப்ளீஸ். எனக்கு பயமாக இருக்குது ஜிமின், நிஜமாக சொன்னால் எனக்கு நிஜமாக ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி சரி தேவன், காமாகு. எனக்கு ஒன்று கஷ்டம்லாம் புரியுது. சரி நீ கொஞ்சம் காமாகு, ரிலாக்ஸ் ஆகும். ஸோ தேவங்க 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகலாம். ஸோ தேவங்க ரிலாக்ஸ் ஆகி சரி ஜிமின் நீ என்ன இங்கே எல்லை எப்படி வந்தோம், உனக்கு எப்படி தெரியும் நான் எங்கே தான் இருக்கேன்? எனக்கு மோகன் தான் சொன்னா தேவன். மோகனா எப்படி? ஸோ ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம். ஸோ இப்போ ஜிமின் வந்து மோகனுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கா. ஹலோ சொல்லு ஜிமின், எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மோகன், நீ எப்படி இருக்கா? நானும் நல்லா இருக்கேன். உன் வாழ்க்கை எப்படி போகுது அங்கே வேலையில்? என்ன டீச்சர் ஜாப் தானே பண்ணிட்டு இருக்க நீ ஆசைப்பட்ட மாதிரி? ஆமாம் ஜிமின், அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ எப்படி இருக்க? ஏதோ போகிறதுடா வாழ்க்கை. ஏன் ஒரு மாதிரி பேசினிருக்க? இல்லை தேவனுக்கு என்னடா ஆச்சு? இல்லை மோகன், தேவன் எங்கே போனானே தெரியலடா எனக்கு. அவனுக்கு அவன் லைஃப்பில் நிறையா நடந்திருக்குடா. ஸோ ஜிமின் அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அவனும் எல்லாம் அதே விஷயம் தான் சொல்கிறான். ஜிமின் எனக்கு எல்லாம் புரியுது, ஆனால் இதில் தேவங்கோட ஹஸ்பண்ட் பண்ண தப்பு தானே நிறையா இருக்குது. எனக்கு புரியுதுடா. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம் தான் மனசு. அவன் என்ன கூடவா நம்பலை, என்கிட்ட கூட ஒரு வாட்டி சொல்லி போகலையே. ஒரு நாளும் செத்துன்னு இருக்கேன். என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்? எனக்கு வந்து என்ன சொல்லுது, அவன் எப்போதுமே பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டம் அனுபவிச்சுருக்கேன்டா. அவன் எங்கே போனால் எப்படி இருக்கா என்ன ஆச்சுன்னு. ஆனால் என்கிட்ட கூட ஒரு வார்த்தையை சொல்லலையே, அதுதான்டா எனக்கு கஷ்டம், வேறு எதுவும் இல்லை. ஜிமின் இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம்? தேவன் என் கூட தான்டா இருக்கா. என்ன? ஆமாம் ஜிமின், ஹைப்பர் ஆகாத. தேவன் என் கூட தான் இருக்கா. எப்படி? நானும் தேவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணோம். அன்றைக்கி வந்து தேவன் கிளம்பும் போது அவன் பெஞ்சுக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தான் ஒரு பார்க்கில். ஸோ அவனை நான் அங்கே தான் பார்த்தேன். அவன் என்கிட்ட எல்லா விஷயமும் முன்னாடியே சொல்லிட்டான் அன்றைக்கி தான். ஸோ அன்றைக்கி நான் கேட்கும் போது எனக்கு இந்த வயதாக தோணுச்சு. ஸோ நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இங்கே வந்துட்டோம். ஆனால் அவன் தான் என்கிட்ட சொன்னான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஆனால் இப்போ நான் எதுக்கு உன்கிட்ட சொன்னேன்னா, 3 வருஷம் ஆகிடுது நானும் வெயிட் பண்ணேன். தேவங்க தேடி யாராச்சும் வருவாங்க, ஆனால் யாரும் வரல. அண்ட் இன்னொரு விஷயம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, என்னால் முடியல. ஸோ தேவங்க நீ இங்கே வந்து அழைச்சிட்டு போறீன்னா போய்க்கோ ஜிமின், நான் அவனை தடுக்க மாட்டேன். அண்ட் தேவங்க சந்தோஷமாக வச்சுக்கோ ஜிமின். இங்கே இருக்கும் போது அவன் சந்தோஷமாக தான் இருந்தான். ஆனால் ஒரு ஓரத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் ஜங்குக்கை இன்னும் மிஸ் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அவன் ஜங்குக்கை இன்னும் லவ் பண்ணிட்டுருக்கான்டா. நீங்கள் வந்து அழைச்சின்னு போகணுன்னு அழைச்சின்னு போய்க்கோ. சரி மோகன், நான் இப்போவே நான் கிளம்பி வரேன்.
சரி ஜெயின் பார்த்துக்கோ. சரி. ஸோ அப்படியே ஃபோன் கட் ஆகிடுறது. இதில் தான் நடந்தது. அதனால தான் நான் இப்படி இங்கே வந்தேன். இங்கே வந்தோன்னே மோகன்கிட்ட உன்னோட ஸ்கூல் பற்றி எல்லா பற்றியும் விசாரித்து எல்லாமே இங்கே ஒன்று பார்க்க வந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சாரி ஜெமின். சரி பரவாயில்ல, ஏதோ நடந்து முடிஞ்சது. நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல, நானும் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். ஆனால் சுகா போட்டு நான் சுகா அவன்கிட்ட சொல்லிடுறேன். அவன் இங்கே வரணுன்னா வரட்டும், இல்லைன்னா நானும் நீயும் மோகனும் பார்த்துக்கலாம்டா வாழ்க்கையை. நம்ம என்ன 3 பேரும் காலேஜில் ஒன்றாந்து இப்போவும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே சரி சரி. ரொம்ப தேங்க்ஸ் டிமன். ஆனால் இங்கே எனக்காக வாழ்க்கை இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவனை போயிட்டேன். இல்லைட்டும், நான் 3 வருஷம் உங்ககிட்டேருந்து பிரித்து எடுத்துட்டேன். இனிமேல் நீ சொல்லாத எனக்கு என்ன பண்ணும். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நானும் டீச்சர் வேலை பார்க்குறேன். சரி ஜிமன், ரொம்ப தேங்க்ஸ். சரி. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த சைட் பார்த்தோன்னா ஜங்குக்கு வந்து அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா ரொம்ப அவசரமாக. ஸோ ஜங்கு கிட்ட வந்து சார் உங்களை பாஸ் கூப்பிட்றேன். நீ போ நான் வரேன். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே எழுந்திரிச்சிட்டு கேபின்குள்ளே போகிறான். அவனோட பாஸ் கேபினில். உள்ளே வா. சொல்லுங்கள் என்னாச்சு சார்? இல்லை நமக்கு வந்து LAல ஒரு மீட்டிங் இருக்குது, ரொம்ப முக்கியமான மீட்டிங். நானும் நீயும் போய் ஆகணும். ஓகே நீ வா, நம்ம போயிட்டு வரலாம். எப்போ சார் மீட்டிங்? நாளைக்கு மீட்டிங். இன்றைக்கி நைட்டு நமக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ நீ ரெடி ஆகிடும். ஓகே ஓகே சார், நான் ரெடி ஆகிடுறேன். ஸோ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ நைட்டு பார்த்தோன்னா தேங்கு ஜிம்மினும் மோகனும் வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. வாவ், இந்த ஃபுட்டு எவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா ஜிம்மன், உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் மோகன், நம்ம டீம்லேயே நீ தான் நல்லா சமைப்பா. உனக்கு அப்புறம் தேங்கும் நல்லா சமைப்பா. நீங்கள் 2 பேரும் இவ்வளோ நல்லா சமைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீ சமைச்சிருக்க. உன் கையில் இருக்கிற சாப்பாடோட ருசி இருக்கே, ஆஹா, சொல்லவே முடியாது. அப்படியே நாக்கிலேருந்து தண்ணி கொட்டணும். அப்படியா ஜிமன், உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? எனக்கு சரி நீ சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன். ஜிமினும் நல்லா சாப்பிட்றா. சரி தேங்க அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணி கைஸ் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே. தேங்க அவனோட ஃபோன் இருக்கா. ஸோ ஃபோன் எடுத்தோன்னே ஆன் பண்ணும்போது அவனோட வால்பேப்பர் பார்த்தா அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி சேட் ஆகிடும். ஏன்னா அந்த வால்பேப்பரில் வந்து ஜங்குக்கு வந்து தூங்குற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கா. ஸோ அவன் அப்படியே மனசுக்குள்ளே லைட்டாக சேடாக ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப கேமரா ஆன் பண்ணுறான். நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். தேங்க வந்து செல்ஃபி எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ வாவ், எவ்வளோ நல்லா இந்த செல்ஃபி வந்துருக்குல்ல. ஸோ இப்படியே இவங்க 3 பேரும் வந்து நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. சரி மோகன், நானும் தேங்க ஒரே ரூமில் படுத்துக்கிறோம். ஏன்னா ஒரே ரூமில் படுத்துக்கிறீங்க? ஆமாம், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதே 3 ரூம் தான். ஒன்று வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி நீ அடுக்கி வச்சுருக்கேன். இன்னொன்று நீ யூஸ் பண்ணியிருக்க, இன்னொன்று தேங்க யூஸ் பண்ணியிருக்கா. நான்லாம் தேங்க கூட தான் படுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் தேங்க நான் 3 வருஷமாக மிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் தேங்க கூட தான் படுக்க போகிறேன். தேங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை? இல்லை பிரச்சனை, வா நீ வா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சரி. ஸோ ஜிமின் அப்படியே அவனோட பிலோலாம் எடுத்துகிட்டு தேங்கோட ரூமுக்கு போயிடான். ஸோ அவன் போயிட்டு அப்படியே இவங்க 3 பேரும் தூங்கிடுறாங்க. ஸோ அடுத்த சைட் பார்த்தோன்னா இப்போ ஒரு ஃபோன் அடிக்கிறது. சொல்லுடா மச்சான், என்னாச்சு? இல்லை சுகா, எனக்கு வந்து நாளைக்கு LA போகணும். நானும் என் பாஸும் மீட்டிங் ஏதோ இருக்குன்னு என் பாஸ் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி நைட்டு நான் ஃப்ளைட்லேருந்து கிளம்பிருக்கேன். நீ வரியா என்ன LAக்கு? நீ கூட மீட்டிங்காக என்ன? வா, எனக்கு துணையாக வா. எனக்கு வந்து அங்கே போர் அடிக்கும் மீட்டிங்க்கு அப்புறம். ஸோ நீயும் வரியா என்ன? சரிடா மச்சான், நானும் வந்துடு. நானும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறேன். சரி சரி. ஓகே, சாப்பிட்டியா நீ? இல்லைடா மச்சான், எங்கே சாப்பிட்றது, எனக்கு சாப்பிடணும்னு தோணவே இல்லை. ஜங்குக்கு போய் சாப்பிடு. ஓகே சாப்பிட்டே, நீ ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நீ போய் சாப்பிடு. சரி நான் சாப்பிட்டுடுறேன். நீ மறந்துடாமல் நைட்டு ஃப்ளைட்டுக்கு வந்துடு. வந்துடுறேன். ஸோ அப்படியே காலையில் ஆகிடுது. காலையில் ஆனோன்னு வந்து இப்போ சுபா ஜங்குக்கோட பாஸ் 3 பேரும் வந்து LAக்கு இறங்குறாங்க. ஆமாம், நீ யாருன்னு சொன்ன? சார் நான் வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டு. ஓ ஓகே ஓகே. ஏதோ ஜங்குக்கு வந்திருக்கியா என்ன? இல்லை, நான் சுற்றி பார்க்கணுன்னு வந்தேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா வந்து தேவங்க வந்து தூங்கிட்டுருக்கா. தேவங்க ஏந்துடா, உனக்கு ஸ்கூல் போக வேண்டாம்? ஸோ தேவங்க வந்துட்டு சாரி நான் லேட் ஆகிட்டேன்னா தெரியுமா? ஆமாம், தினம் இதே தான் சொல்லி லேட் ஆகிட்டுருக்கா. மோகன் தான் என்கிட்ட சொன்னேன். சாரி ஜிமின், நான் வந்து ஏதோ தூங்கிட்டேன். சரி ஏந்து. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் ஏதோ வெளியில் வராங்க. ஸோ மோகன் வந்து ஃபைனலி ஏந்துட்டியா என்ன தேவங்க? ஏந்துட்டேன் மோகன், சாரி. சரி பரவாயில்லவா, நான் உனக்கு லஞ்ச்லாம் ரெடி பண்ணிவிட்டு
ஸ்கூலுக்கே போய் நீ ஓகே பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணியா? இல்லை பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் வேண்டாம். சரி பிரேக்ஃபாஸ்ட் வேணால் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஆச்சும் குடி. சரி தேங்க்யூ. ஸோ தேவை அப்படியே ஸ்மைல் பண்ணி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சுருந்தா. ஸோ அப்படியே வந்து இவங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனோன்னே ஜிம்மின் வந்து பிரின்ஸிபல் ஆஃபீஸ் கிட்ட நின்று, சரி சார், உங்களோட எல்லா குவாலிஃபிகேஷனும் பார்த்தேன், நல்லா படிச்சுருக்கீங்க, நல்லா யூனிவர்சிட்டிக்கிட்டேயும் படிச்சுட்ருக்கீங்க. சரி உங்களை நாங்கள் எங்கள் ஸ்கூலில் ஏற்றுக்கிறோம். ஓகே, உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணும்? எனக்கு வந்து யூகேஜி. யூகேஜியா? ஓகே ஓகே, சரி உங்களுக்கு யூகேஜியே நாங்கள் போட்டுத்தரோம். ஓகே ஓகே. ஸோ இப்படியே ஜிமின் வந்து பேசிட்டு வரா. என்னடா என்னாச்சு? ஓகே தானே எல்லாம்? ஓகேடா வச்சேன், எல்லாமே ஓகே தான். ஸோ இப்படியே இவங்க 3 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கவுங்க கிளாஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஜிமின் வந்து அவங்க கிளாஸ்க்கு போகிற, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் யூர் நியூ டீச்சர். நியூ டீச்சரா? உங்கள் பேர் என்ன? என் பேர் பார்க் ஜிமின். என்ன ஜிமின்? பார்க் ஜிமின். ஓ ஜிமினா? ஆனால் எங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது சிம் மாதிரி தானே இருக்கீங்க. ஏன்னா சிம்மா? ஆமாம், நான் உங்களை சிம் கூப்பிட்டுக்கிறேன் நாங்கள் எல்லோரும். சரி கூப்பிட்டுக்கோங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்துருக்கா. ஸோ ஆஃப்டர் கிளாஸ் வந்து அவன் வெளியில் வரா. ஸோ தேங்கு மோகனும் அங்கே தான் நின்றுட்டு சிரித்து பார்த்துருக்கா. என்ன ஜிமின் எப்படி கிளாஸ் போச்சு? நல்லா தான் போச்சு. யூகேஜி ஸ்டூடெண்ட் நல்லா தானே இருக்காங்க, அவ்வளோ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே. ஆமாம் யூகேஜி ஸ்டூடெண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நர்சரி எல்கேஜி இருக்கீங்க வாண்டுங்க, சரியான வாண்டுங்க. யூகேஜி ஸ்டூடெண்ட் தெரியல, ஏதோ கொஞ்சம் மெச்சூராக நடந்துப்பாங்க. ஓ அப்படியா? ஆமாம். ஸோ இப்படியே இவங்க 3 பேரும் பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ அடுத்த சைட் பார்த்தோன்னா நம்ம ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் வந்து அவனோட மீட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ அவன் பார்த்துருக்கான். அந்த மெசேஜ் பார்த்தோன்னா அவன் கொஞ்சம் ஷாக் ஆகிடும். ஸோ உடனே வந்து அவன் வந்து நின்றுட்டு, ஜங்குக் என்னடா ஆச்சு? மீட்டிங் ஏன் கவனிக்க மாட்டேங்குது? சார் எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி சொன்னால் போயிட்டு ஆகணும். என்ன எமர்ஜென்சி உனக்கு? சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ். சரி நீயும் இவ்வளோ நாள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கோ. சரி இப்போ ஆனால் அது முக்கியமான மீட்டிங். சரி நானே பார்த்துக்கிறேன். இப்போ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி போ. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அங்கே மீட்டிங்லேருந்து வெளில வந்தோன்னு ஃபோன் பண்ணுறான். சுகா, என்னடா சுகா, நிஜமாக சொல்கிறேன் நீ? ஆமாம் ஜங்குக், நான் சொல்கிறது எல்லாமே நிஜம்தான். நான் வந்து ஜிமின் கிட்ட ஃபோன் பண்ணேன். ஜிமின் தான் எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னான். சின்ன தேவாங்க அப்படின்னா ஸ்கூலில் டீச்சராக இருக்கானா? ஆமாம். இந்த தேவாங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கோரியா கழிச்சுன்னு வந்துடும். சரி நான் இப்போவே கிளம்புறேன். சரி கிளம்பு. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ ஆஃப்டர் 15 மினிட் காட்டுறாங்க. ஸோ அவன் ஸ்கூலுக்கு போனோன்னே ஸோ அவன் வந்து பார்க்குறான். ஸோ வெளியிலேருந்து ஸோ அவன் உள்ளே போனான். இப்போ நம்ம உள்ளே போனால் சரியாக இருக்குமா என்ன? சரி ஜங்குக், சென்னானாலும் காலில் வீழ்ந்துடு, அப்போ தான் சரியாக இருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அவன் உள்ளே போய் பார்க்கும்போது ஸ்டாஃப் ரூமில் தான் தேவாங், மோகன், ஜிமின் இருக்கான். ஸோ ஜங்குக் பார்த்து, இது ஜிமின் புரியுது, இவன் யார்? இவன் எதுக்கு தேவங்கிட்ட சென்டென்ஸ் வச்சு பேசியிருக்கான்? தேவங்க ஏதாவது சீச்சி அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன் தேவங்களும் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். ஆனால் இவன் யார் ஒன்றுமே புரியலையே. ஸோ ஜங்குக் வந்து கன்ஃபியூஸாக ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் வராங்க. ஹலோ சார், என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கீங்களோ? இல்லை அதுவும் தேவ சாரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம் தேவ சார் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெளியில் கூப்பிடுறீங்களா? எதுக்கு சார்? நீங்கள் உள்ளே போய் பேசலாமே. இல்லை அது நல்லா இருக்காது, இது உங்களோட ஸ்கூல் வேறு, கொஞ்சம் வெளியில் கூப்பிடுறீங்களா? சரி சார் நான் கூப்பிட்றேன். ஸோ அந்த ஸ்டாஃபு போய், மிஸ்டர் தேவ், சொல்லுங்கள் மிஸ், என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை உங்களை பார்க்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்குறதுக்கு யாரும் இந்த மாதிரி வர மாட்டாங்க. இல்லை உங்கள் பேர் தான் சொன்னாங்க, உங்களை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தாங்க, நான் தான் பார்த்தேன், உள்ளே வாங்கன்னு சொன்னேன், ஆனால் அவங்க உள்ளே வரல. ஸோ நீங்கள் போய் கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ ஜிமின் பார்த்து, யார்டா வந்திருப்பான் தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க நல்லா. சரி. ஸோ தேவங்க வந்து அப்படியே வெளியில் வா. ஸோ வெளியில் வந்து பார்க்கும்போது யாரும் இல்லை. ஸோ அவன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டுருக்கான். அப்படியே நடந்துட்டு இருக்கும் போது அவன் கை யாரோ பிடிச்சி ஈக்கிறாங்க. ஸோ தேவன் வந்து ஷாக்கிட்டு, யார்? ஸோ அப்படியே வந்து தேவன் வந்து வாலில் சாஞ்சிட்டு இருக்கான். ஸோ தேவன் வந்து ஒரு நிமிஷம் பார்த்து அவனால் நம்பவே முடியல. அவன் ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குறான். நீயா? தேவன் எப்படி தேவங்க இருக்க? இங்கே என்னடா பண்ணுற? எப்படி தேவங்க இருக்க? ஸோ தேவங்க வந்து ஒரு நிமிஷம் வந்து எதுவுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு. ஸோ தேவங்க வந்து, இங்கே எப்படி இருக்கேன்னா எல்லாம் நீ பண்ணனாங்க. ஸோ ஜங்குக் வந்து அழ ஸ்டார்ட் பண்ண. தேவ், என்னை மன்னிச்சிடு தேவ், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு தேவ், எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா, என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு தேவ். ஸோ தேவ் வந்து எதுவுமே சொல்லலாம்.
ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. நீ என் வாழ்க்கையை ஏற்கனவே ஹெல்லாக மாற்றிட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கேன். ப்ளீஸ் இங்கேருந்து நீ போயிடு தேவ். ப்ளீஸ்டா தேவ், என்னை மன்னிச்சிடுடா, மன்னிச்சிடு. எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டியா என்ன? நான் உனக்கு ஏற்கனவே நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன் ஜங்கு. ப்ளீஸ் இனிமேயும் என்னால் உனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க முடியாது, போயிடுங்க. ஸோ தேவ் வந்து அப்படியே சொல்லிட்டு அங்கே போயிடா. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் ஜங்குக்கு அங்கேருந்து போகாமல் அப்படி தான் நின்றுட்டுருக்கா. ஸோ அப்படியே வந்து ஸ்கூலுக்கு வெளில அவன் நின்றுட்டே இருக்கா. ஸோ இவங்களுக்கு ஸ்கூலே முடிஞ்சிடுது. ஸோ தேவாங், ஜிமின், மோகன் 3 பேரும் வெளில வராங்க. ஸோ தேவாங் வந்து அங்கேயே பார்க்குறோம். ஜங்குக்கு வந்து அந்த வெயிலில் நின்றுருக்கா. ஸோ தேவாங் வந்து பக்கத்தில் வந்து, இப்போ உனக்கு என்ன தான் வேணும், ஏன் நீ போக மாட்டேங்கிற? நான் ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாதா என்ன? நீ தான் முன்னாடி சொல்லியிருந்தேன் என் வாழ்க்கையிலேருந்து போயிடு அதான் நான் வந்துட்டே இல்லை. என்னை எங்கேயாச்சும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிற. என்ன நான் நினச்சிருக்கோம் மனசில். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுவும் கிளியராக பேசணும். ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் பேசுறது. சரி, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஆனால் அதுக்கப்புறம் நீ எனக்கு எப்போதுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி தேவ், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ எனக்கு சான்ஸ் கொடுக்கணும் பேசுறதுக்கு. சரி, நான் தரேன். ஸோ ஜங்குவும் போயிடுறாங்க. ஸோ மோகன் பார்த்து, இவன் ஜங்குக்கு தானே, இவன் என்ன இங்கே பண்ணுறான்? ஃபோட்டோவில் காமிச்சு என்னைக்கு நீ? நான் தான் கூப்பிட்டேன். ஏன்னா நீ கூப்பிட்டியா? ஐ மீன் நான் தான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இவனை எங்கே கூப்பிட சொன்னேன். என்னடா ஜிமின், ஏன்டா இப்படி பண்ண? தேவ் இப்போ தானே சந்தோஷமாக இருக்குன்னு ட்ரை பண்ணியிருக்கா. மோகன், நீ தானே நேற்று சொன்ன ஜங்குக்கு எப்படியாவது தேவன் கூட சேர்த்துக்க, அதான் நான் சேர்த்து வச்சுருக்கேன். சரிடா, ஆனால் இது கொஞ்சம் அவசரமாக இல்லை? இல்லை மோகன், இதே ரொம்ப லேட் தான். 3 வருஷம் ஆயிடுது. இவங்க 2 பேரும் இனிமேல் எவ்வளோ நாள் பிடிச்சி இருக்க முடியும்னு நினச்சிருக்கேன். தேவங்கும் சந்தோஷமாக இல்லை. நேற்று நான் பார்த்தேன், அவன் ஜங்குக்கு ஒரு ஃபோட்டோ பார்த்து ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணான். என்னால் மச்சான் அப்படி பார்த்துட்டே இருக்க முடியல. ஓகே, அவங்க 2 பேரும் பேசி எப்படியாவது சால்வ் பண்ணுது. ஆனால் தேவ் பார்த்தா அவங்க நினைக்கிற மாதிரி இல்லையே. அது அவங்க 2 பேரும் பார்த்துவாங்க. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆனால் தேவ் அவன் வந்துப்பா. சரி. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த சைடு பார்த்தோன்னா தேவாங் வந்து ஜங்குக்கு பார்த்துருக்கா. ஜங்குக்கு வந்து தேவாங் முன்னாடி நீல் டவுன் பண்ணால் தேவாங்க வேஸ்ட்டோட ஹக் பண்ணிக்கிறான். தேவாங், ஜங்குக்கு என்ன பண்ணுறானே? தேவாங், ஐ மிஸ் யூ தேவாங். நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ போய் இந்த 3 வருஷம் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலடா. எனக்கு புரியாது. இதுக்கு முன்னாடி நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மனசால் காயப்படுத்தியிருக்கேன், ஏன் அடிச்சிருக்க கூட. ஆனால் நீ போனதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. எதுக்கு? சின்ன அடிக்க முடியலேன்னு மிஸ் பண்ணியா என்ன? இல்லை தேவ், நிஜமாவே உன்னோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே இருந்ததுடா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தேவ். ஆனால் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு புரியாது. ஆனால் அன்றைக்கி நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடு தேவ். எனக்கு இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ என்னை எவ்வளோ வேணாலும் பனிஷ் பண்ணிக்கோ, ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாது தேவ். ப்ளீஸ் தேவ், ப்ளீஸ் ப்ளீஸ். நான் காலில் வேணாலும் விந்துக்கிறேன். ப்ளீஸ் தேவ், என்னை மன்னிச்சிடு தேவ். ஸோ தேவங்க அப்படியே 5 நிமிஷம் ஜங்குகா பார்க்குறா. ஸோ ஜங்குகா காலர் பிடிச்சி நிற்க வைக்கிறான். ஸோ ஜங்குகா பார்த்து அவன் கண்ணை பார்த்து, ஸோ அவன் லிப்ஸ் கிட்ட போய் பனிஷ் பண்ணணும்னு சொன்னில, அதான் அவன் லிப்ஸ் கடிச்சுன்னுட்டு தோறும் கடிச்சுன்னுக்குடா. அதுவும் பப்ளிக் பிளேஸ்டா, பிள்ளைங்க நீ போடுவான்னு நீ புதுசாக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் உனக்கு. என்னை மன்னிச்சிட்டியா? ஆனால் மன்னிக்கலாம் இல்லை, ஆனால் உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு என் மனசு தோணின்னு இருக்கு. அதான் சரி தேவ், உன் பக்கத்தில் வச்சு எவ்வளோ டார்ச்சர் வேணாலும் பண்ணிக்குவான். ஆனால் என்னை மன்னிச்சிடு, என்னை விட்டு மட்டும் போயிடாத. அதே பார்த்துக்க தேவங்க அப்படியே எதுவும் சொல்லாமல் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சொல்லுடா சொல்லுடா. ஐ மிஸ் யூ so much. I miss you too. I love you too. तो தேவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிடான். தேவ், ஐ லவ் யூடா. தேவங்க அப்படியே பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்கு பக்கத்தில் வந்து ஜங்குக்கோட சீக்ஸ் பிடிச்சி லவ் யூ டூ தேவ். நிஜமாவே? ஆமாம், நிஜமாவே லவ் யூ டூ. இந்த 3 வருஷம் என்ன நீ மட்டும்தான் சேடாக இருந்தியா? நான் உன்னை விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நானும் ரொம்ப மனசால் துடிச்சுன்றது. அப்போ தேவ், இனிமேல் நான் கூட இருக்கலாமா? நீ என் கூட தான் இருந்தாங்க, என் புருஷன் தானே, என்கிட்ட இருக்காமல் வேறு யார்கிட்ட இருக்க போல. தேங்க்யூ ஸோ சரிடா, இது பப்ளிக் பிளேஸ். இப்போ நீ தானே அதெல்லாம் ஒன்றும் நான் என் பொண்டாட்டி கிஸ் பண்ணிட்டு இப்படியே வந்து 2 பேர் கிஸ் பண்ணணும். தேவ் வா தேவ், கொய்யா போல தேவ் வா.
இப்போ தானே நீ எல்லையை வந்த, என்ன கொரியா போகல, ஒரு 2 நாள் இங்கேயே இரு, அதுக்கப்புறம் நான் வரேன் உன் கூட. நிஜமாவா? நிஜமாவே. இப்போயே ஜங்குக்கு அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ அங்கே பார்த்தா சுகா ஆல்ரெடி இருக்கா. சுகா நீ என்ன இங்கே பண்ணியிருக்கா? நான் பண்ணாமல் என்னை மட்டும் கையோடு விட்டுட்டு வந்துட்டா எங்கேயோ. சாரிடா மச்சான், சாரிடா. சிப்போ. ஸோ ஜிமின் பார்த்து நான் தான் சுகாவை எங்கே கூப்பிட்டேன். சரி ஜங்கு, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீ எப்படி என்னை பார்த்து ஸ்கூலுக்கு வந்த? அதுக்கும் நான் தான் ரீசன். என்ன ஜிமின் நீயா? சொல்ல மாட்டேன்னு சொன்னால் சாரிடா, என்னால் என்னை அப்படி பார்க்க முடியல. ஸோ அதான் நான் ஜங்குக்கா கூப்பிட்டு சுகா கிட்ட நான் தான் சொன்னேன் சுகா கிட்ட. அண்ட் சுகாவும் வந்து ஜங்குக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னா. ஸோ ஜங்கு பாதி மீட்டிங்கில் நான் பார்க்கறதுக்கு வந்துட்டா. எப்படியோ ஜங்குக்கா நீ மன்னிச்சிட்டா. இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கேன் ஜிமின். சாரி மச்சான். சரி பரவாயில்ல, ஏதோ போயிடுச்சுப்போ, நான் புருஷனை மன்னிச்சிட்டேன். ஏன்னா நிஜமாவா? ஆமாம், என் புருஷன்கிட்ட இருந்து பிடிச்சி என்னாலையும் இருக்க முடியல. ஸோ அதனால 3 வருஷமே ரொம்ப பெரிய கேப் தான் எங்கள் 2 பேருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தியாங்குடன் ஷோல்டரில் சாஞ்சுக்கிறேன். எல்லோரும் இருக்காடா, எல்லோரும் இருந்தால் எனக்கு என்ன, நான் பொண்டாட்டி மாதிரி தான் சொல்கிறேன். சரி நீங்கள் 2 பேரும் வேணால் போய் உள்ளே போய் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் இங்கே எங்கள் முன்னாடி பண்ணாதுங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுதுல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுதுன்னா நீயும் போய் பண்ணு ஜிமின், யார் வேணாலும் சொன்னா. ஜங்கு, ஆனாலும் உனக்கு ரொம்ப குழப்பம், உனக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணல. சாரி சும்மா ஜாலிக்கு சொன்னேன். ஸோ மோகன் பார்த்து எல்லாம் சிரிச்சு, சரி நீங்கள் 2 கப்பல்ஸும் இந்த 2 ரூமும் எடுத்துங்க. இன்னைக்கு நான் வந்து வெளியில் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வெளியில் போயிட்டுருக்கேன், ஏன் எங்கே போகிற மோகன்? ஸோ மோகன் தேவை பார்த்து, இல்லை நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். கேர்ள் ஃப்ரெண்டா? அது யார்? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெனியை பார்க்க போகிறேன். என்ன ஜெனியா? ஆமாம், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கா. ஸோ நான் அவளை தான் பார்க்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை. சாரி நான் சொல்லலை, ஆனால் நான் அவளை தான் பார்க்க போகிறேன். ஸோ மோகன் அங்கேருந்து லெஃப்ட் ஆகிதான். ஸோ சுகாவும் ஜிம்மும் வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ தேவங்க வந்து ஜங்குவை பார்க்கடா முறைச்சிட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து இப்போ என்னடா ஆச்சு, ஏன்னா எப்போ பார்த்தாலும் முறைச்சுட்டே இருக்கு, என்ன ஆனாவுன்னா. ஸோ தேவங்க வந்து ஜங்குக்கு ஓட பக்கத்தில் வரா. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன தேவங்க பண்ணுற? ஸோ தேவங்க வந்து பக்கத்தில் வந்து ஜங்குக்கோட நெக்கை வந்து கடிக்கிறான். How is it? It feels so good. நிஜமாக பிடிச்சிருக்கேன் நான் உனக்கு? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இதை விட உன்னை கடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. கடிச்சிக்கோ, நான் ஒன்னோது தானே. ஐ எம் யோர்ஸ், கம்ப்ளீட்லி யோர்ஸ். தேவங்க வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே தூக்கிடா. எப்படி வந்துட்டா என்னையும் தூக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நான் தாண்டா இதெல்லாம் பண்ணணும். ஸோ தேவங்க வந்து இங்கே வந்தோன்னே நான் ஜிம்மில் கொஞ்சம் போவேன். ஸோ டெய்லியும் போவேன். ஸோ அதனால தான் என்னால் ஒன்று தூக்க முடிஞ்சுது. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தேவங்க, இதெல்லாம் நான் தாண்டா ஒன்று பண்ணணும். நீ எப்போ வேணாலும் பண்ணிக்க, ஆனால் இன்றைக்கி நான் தான் என்ன பண்ணுவேன். ஸோ தேவங்க அப்படியே தூக்கிட்டு ஜங்குக்கு வந்து அவனோட ரூமுக்கு போயிடறான். ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட ரூம் பார்க்குறான். ஸோ அவனோட ரூம் பார்த்தா அங்கே ஜங்குக்கோட ஃபோட்டோ தான் இருக்குது. சின்ன தேவங்க என்ன அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன, எங்கேயும் என் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். ஸோ தேவங்க வந்து ஜங்குக்கு மெதுவாக பெட்டில் படுக்க வச்சு அவனுக்கு மேலே வரா. ஸோ அவனுக்கு மேலே வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்து அவன் லிப்ஸ் கிட்ட போய், நான் எப்போதுமே மிஸ் பண்ணுவேன், மைடியோ புருஷன், ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ தேவங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ ஜங்குக்கு பார்த்து சாரி தேவங்க, மன்னிச்சிடுடா, மன்னிச்சிடு, சாரி சாரி பரவாயில்ல புருஷன், நீ தானே, அவனை மன்னிக்காமல் நான் யாரை மன்னிக்க போகிறேன். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப. தேவங்க வந்து அப்படியே ஜங்குக்கோட கீழே போடா. ஸோ அவனோட பேண்ட் ஓக்கடா. ஸோ ஜங்குக்கு வந்து தேவங்க சின்னதாக பண்ணுறேன், பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ தேவங்க வந்து அப்படியே அங்கே பாக்ஸரை திறந்துடான். ஸோ பாக்ஸை திறந்துட்டு ஜங்குக்கோட மெம்பர் எடுத்துகிட்டு அவனோட வாயில் வச்சு நல்லா கடிக்கிறான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடிக்கிறான். தேவங்க வலிக்குதுடா. இதுதான் ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ தேவங்க வந்து மனசே பார்க்காம ரொம்ப கடிச்சுருக்கா. ஸோ அப்படியே அங்கே 15 மினிட்ஸ் கடிச்சுருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து தான் போதுண்டா, ரொம்ப வலிக்குதுடா, போதுண்டா. ஸோ தேவங்க வந்து அப்படியே எடுத்துடுறா. ஸோ எடுத்து ஜங்குக்கோட பக்கத்தில். ஸோ ஜங்குக்கா சாஃப்ட்லியாக கிஸ் பண்ண, ரொம்ப வலிக்குதா, ரொம்ப வலிக்குதா, சாரி பரவாயில்ல நீ தானே. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்க கீழே போட்டு தேவங்க மேலே போனா. ஸோ வார்னிங்கே கொடுக்காம இன்சர்ட் பண்ணா. ஜங்குக்கா என்னடா வலிக்குதுடா, நானும் இத்தனை நேரமாக வலிக்கிறது தான் சொன்னேன், ஆனால் நீ பார்த்தியா
இப்போ இதை அன்பு. ஸோ ஜங்குக்கு வந்து த்ரஸ்ட் பண்ணுறா ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ தேவங்க வந்து ஸ்மைல் பண்ணி ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஸோ ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணி தேவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. அப்படியே அவன் த்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து தேவங்க சொல்லு ஜங்குக், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ மை புருஷன், ஐ லவ் யூ டூ. ஸோ ஓகேடா, இதோட முடிச்சிடலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த போனஸ் பார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து ஒரு ஒன் ஷாட் போட்டேன், விஷீஸியர் டிசைர் வந்து அது பிடிக்கலையே. நான் வியூஸ் போச்சு, பட் கமெண்ட் யாரும் பண்ணலடா. அவ்வளோவா வந்து ஒருத்தர் தான் பண்ணாங்க நியூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு, வேறு யாரும் கமெண்ட் பண்ணல. ஏன்டா பிடிக்கலையா? என்ன ஒன் ஷாட் பற்றி யாருமே சொல்லவே இல்லை. பிடிக்கலைனாலும் கூட சொல்லிடுங்க. இந்த போனஸ் பார்ட் தெரியல உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையான்னு தெரியல. பட் ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ கமெண்ட் ரொம்ப முக்கியம், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு வந்து தரமாக மாதம் ஒரு ஒன் ஷாட் அவர் வந்துடுறேன்டா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய் பாய், அக்கா லவ்ஸ் யூ, பாய் பாய்.